கவிப்பெரு தமிழே என்னை காக்கின்ற அருளே இன்பம் குவிந்தனர் பொருளே உன்னால் விலகும் இருளே சாகா வரம் பெற்ற எழிலே வாழ்ந்து செழிக்காத தாயே துன்பம் மேவாத ஒளியே தினம் என்னை செதுக்கும் மொழியே தமிழை வணங்குவது வழக்கம் அதுவே என் பழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் கேட்பவர் அனைவருக்கும் இந்த எம்டி கல்பனாவின் வழக்கம் இதுவே என் உரையின் துவக்கம் பெண்களை போற்றும் பூமி இது இறைவனின் படைப்புகள் யாவுமே பெண்ணாகவே பார்க்கப்படுகிறது அதனால் தான் நாட்டை தாய்நாடு என்கிறோம் நிலத்தை பூமாதேவி என்கிறோம் நீரை கங்காதேவி என்கிறோம் செல்வத்தை லக்ஷ்மி என்கிறோம் கல்வியை சரஸ்வதி என்கிறோம் வீரத்தை சக்தி தேவி என்கிறோம் வெளிச்சத்தை கூட ஜோதி என்கிறோம் சோற்றை அன்னம் என்கிறோம் இவ்வளவு ஏன் உலகத்தில் அனைவரும் தேடும் நிம்மதியை கூட சாந்தி என்று அழைக்கிறோம் அகத்திருக்க இல்லாதது எதுவும் இல்லை என்பார்கள் அதுபோல இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து உலகை ஈக்கிக் கொண்டிருப்பவள் பெண் பார்க்கும் பொருள் யாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவள் பெண் பெண்கள் தங்களை முன்னேற்றம் அடைந்தவர்களாகவே மெய்ப்பிப்பதற்கு முன்னர் பல போராட்டங்களையும் சவால்களையும் கடந்து வர வேண்டியதாயிற்று பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்கள் நடத்த வந்தோம் 8 மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று மகாகவி கூறியது போல பெண்கள் பலவீனமானவர்களாகவே பார்த்து வந்த சமூகம் மிக எளிதில் பலசாலிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது மெல்ல மெல்ல தொழில்துறையில் தடம் பதித்த பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான ஊதியம் தர மறுத்தது பல இடங்களில் பெண்களுக்குரிய உரிமைகள் மறுக்கப்பட்டன அதற்காக போராடி பெண்களின் உரிமைகளை மீட்ட நாள் தான் மார்ச் 8ஆம் நாள் உலக மகளிர் தினம் இது நம்ம அம்மாவுக்கான தினம் அக்காவுக்கான தினம் தங்கைக்கான தினம் அனைத்து மங்கைக்கான தினம் உலகத்தில் அனைத்து மகளிருக்குமான தினம் பெண்களை பற்றி கவிப்பாடவும் கற்பனை தேரட்டவும் பெண்ணை ஒரு அழகு பதுமையாக மட்டும் மிகைப்படுத்தி பேசி பேசி பெரும்பாலான பெண்களை பேச விடாதபடி பேச மனந்தைகளாகவே முடக்கி வைத்திருக்கிறது இந்த சமூகம் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பது பெரும்பான்மை ஆண்களின் வாழ்க்கை அனுபவம் அந்த பெண் தாயாகவும் இருப்பாள் தாரமாகவும் இருப்பாள் ஆண்கள் குடும்பத்திற்காக 8 மணி நேரம் வேலை செய்தால் பெண்கள் நாள் முழுவதும் குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள் ஆண்களின் வருமானம் தீய வழியில் செலவாகும் வாய்ப்பு உண்டு ஆனால் ஒரு பெண்ணின் வருமானம் ஒவ்வொரு ரூபாயும் தன் குடும்ப நலனுக்கே பயன்படும் படித்த பெண்கள் ஆண்களுக்கு சமமாக பணியாற்றி குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் அதிக படிப்பு இல்லாத பெண்கள் சித்தால் சாலை போடும் பணி போன்ற கடுமையான வேலைகளில் ஈடுபட்டு குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் குடும்ப பெண்களின் சிரமங்களை விட வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிக வேலைப்பளுவுடன் நடைமுறையில் சில சிரமங்களை சந்திக்கின்றன குடும்ப பெண்களின் கிரகலட்சுமி என கொண்டாடும் போது வேலைக்கு செல்லும் பெண்களை நடமாடும் மகாலட்சுமி என்றே போற்ற வேண்டும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பெண்களால் ஆயது உலகு பெண்மையை போற்றி வணங்கு பெண்களே வாழ்க்கையின் விழுது பெண்களை தினம் நீ தொழுது யாம் பேசியது சுருக்கம் அதன் கருத்தோ பெருக்கம் இனி தேவையில்லை விளக்கம் வணங்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்